என்டிஏ கூட்டணி வந்து இப்போ உறுதியாயிருக்கு சார். இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவும் அதிமுகவும் எப்படியும் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த அலையன்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கல. மைனாரிட்டி ஓட்ஸ் வரல, அதே மாதிரி திமுக அலையன்ஸும் உடையல. அப்படி இருக்கும்போது பாஜகவோட போறதை தவிர அவங்களுக்கு வேற வழி எதுவும் கிடையாது. ஏடிஎம்கேவுக்கு இப்போ ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வெற்றியை கூட நம்ம ஸோ இது அவங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்தாங்கன்னா அடுத்து அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை பிஜேபி கிடையாது. தமிழ்நாட்டில் நீ நிறைய கட்சிகள் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் யாருக்கு ரொம்ப அவசியம்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். விஜயும் அதை தான் வந்து அவங்கள்ட்ட ஏடிஎம்கேல வந்து ரிக்வெஸ்ட் பண்ண, அதாவது அவர் டிமாண்டாக வச்சாதான் ஆட்சியும் வேணும் அதிகாரத்துலையும் பங்கு வேணும்னு கேட்டதுனால தான் விஜயை வந்து இவங்க தனித்து விட்டுட்டாங்க. விஜயை பொறுத்தளவில் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியால் டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. டிவிகே கூட நீங்கள் என்னன்னு சொல்லி உட்காந்து பேசுவீங்க? டிவிகேயோட ஓட் ஷேர் என்ன? அவங்ககிட்ட கேட்டால் 20%ன்றாங்க. நீ அதை பேஸ் பண்ணி உட்காந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்களா? பேச்சுவார்த்தை நடந்துச்சு, சீமான் அவர்கள் தூது போச்சுன்னு அப்படிலாம் பேசுகிறாங்களே சார். சீரியஸான ஒரு முரண் அங்கே இருக்குது என்டிகேவுக்கும் டிவிகேவுக்கும். இப்போ என்டிகேவோட ஸ்டாண்ட் என்ன? நாங்கள் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம். ஸோ ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் தமிழ் தேசிய கட்சி இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. இப்போ டிவிகே என்ன கட்சி? அவங்க தமிழ் தேசிய முருகன் திராவிட முருகன் தாங்க சார் சொல்கிறாங்க. அது ரைட். அப்போ நீங்கள் என்ன இப்போ என்டிகே வந்து நாங்கள் திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டோன்றாங்க. ஆனால் நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கிறீங்களே. அப்போ நீங்கள் ஒரு திராவிட கட்சி தானே? இதில் உண்மை என்னன்னா டிவிகே தமிழ் தேசிய கட்சியும் கிடையாது, திராவிட கட்சியும் கிடையாது, அவங்களுக்கு சித்தாந்தமே கிடையாது. அப்போ டிவிகேயோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும் 26 எலெக்ஷனில்? எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு பெரிய ஃபியூச்சர் கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா கமல்ஹாசனோட கட்சியை மாதிரி தான் இது போய் முடிய போகுது. கமல்ஹாசன் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அரௌண்ட் ஒரு 3% ஓட்ஸ் வாங்கினார். விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி கமலை விட பெரிய ஆக்டர். ஸோ மேபி ஒரு 5 to 8% ஓட்ஸ் வேணால் விஜய் வாங்கலாம். செகண்ட் எலெக்ஷனில் கமலுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நடக்கும். அடுத்த எலெக்ஷனில் விஜய் இருக்க மாட்டார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேர்காணல், கரெக்டான டைம்ல. கரெக்ட். பல பேரோட எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகிருக்கு. என்டிஏ கூட்டணி வந்து இப்போ உறுதியாயிருக்கு சார். இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தது. பாஜகவும் அதிமுகவும் எப்படியும் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது எதுவோ பாஜக வந்து அதிமுக மேலே அழுத்தம் போட்டு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த அலையன்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது. பாஜகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கலை. மைனாரிட்டி ஓட்ஸ் வரல, அதே மாதிரி திமுக அலைன்ஸும் உடையல, அங்கே கூடிய பார்ட்டிஸ்லாம் இங்கே வரல. அப்படி இருக்கும்போது பாஜகவோட போகிறத தவிர அவங்களுக்கு வேறு வழி எதுவும் கிடையாது. ஏன்னா போன எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியும் 24ல் என்டிஏ வந்து 18% வின் பண்ணியிருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் அது லோக்சபா எலெக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. போன தடவை 18 எடுத்தாங்கன்னா இந்த தடவை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. லோக்சபா இது வந்து பார்லிமெண்ட் இது வரும்போது ஸோ ஓட்ஸ் கம்மியாகும். கம்மியானாலுமே அது பெரிய நம்பர் தான். இப்போ லெட்ஸே ஒரு 12% என்டிஏ வின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அசம்பிளியில், அதுவே பெரிய ஒரு நம்பர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓட்ஸை உள்ளே கொண்டு வரணும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்ற தேவை ஏடிஎம்கேவுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே போல் பாஜகவுக்கும் இந்த அலைன்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் 24ல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக 24ல் அவங்க தனியாக போனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம ஒரு சீட்டோட ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். பட் இருந்தாலும் தெரிஞ்சுதான் அண்ணாமலை அந்த ரிஸ்க் எடுத்தாரா? கண்டிப்பாக அண்ணாமலையும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு, பாஜக தலைமையும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நமக்கு ஒரு சீட் தமிழ்நாட்டிலேருந்து வரலாம்னு பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே வெளிப்படுதுன்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி மேலே ஏகப்பட்ட அழுத்தங்கள் போடுறாங்க. முக்கிய தலைவர்களெல்லாம் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணால் ஆம் ஆத்மி கட்சி வேறு வழி இல்லாமல் இந்தியா அலைன்ஸில் போய் சேருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சே அழுத்தம் போட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எப்படியும் நம்ம ஸ்வீப் பண்ணிடலாம்,
நமக்கு நம்ம அலையன்ஸுக்கு 400 சீட்ஸுக்கு மேலே வரும், நமக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடச்சிரும். ஓவராலாக இந்தியா முழுக்க வின் பண்ணிடலாம், ஒரு சில ஸ்டேட்ஸை வின் பண்ணலாம்னு நினச்சி. ஸோ அவன் காஷ்மீரையும் அவன் கண்டுக்கல, காஷ்மீரில் அவன் கண்டஸ்டே பண்ணல, தமிழ்நாட்டிலேருந்து சீட்ஸ் வராது தெரியும், பரவாயில்ல. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி இந்தியா அலையன்ஸுக்கு போனாலும் பரவாயில்ல, பெரிய தாக்கம் ஒன்றும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்க இருந்தாங்க. இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. ஸோ அந்த வகையில் இப்போ பிஜேபிக்கும் கொஞ்சம் நிறையா சீட்ஸ் நமக்கு வந்தால் நல்லது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 10-15 சீட்ஸாவது மினிமம் வந்தால் நல்லது. அப்படி நீங்கள் 29ல் 10-15 சீட்ஸ் வாங்கணும்னா 26ல் நீங்கள் அதுக்கான அடித்தளத்தை போடணும். சார் இப்போ வந்து 24ல் வந்து அண்ணாமலை அவர்களோ இல்லை பிஜேபி தலைமை வந்து தெரிஞ்ச ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டோம், ஆனால் ஓவராலாக மெஜாரிட்டியில் நம்ம ஜெயிக்க போகிறோன்ட்டு. எடப்பாடி எப்படி அந்த ரிஸ்க் எடுத்துருப்பாரு, நம்மளால் வந்து வெற்றி பெற முடியாதுன்ட்டு? 24ல் நான் எப்படி பார்க்குறேன்னா, 2 பேருமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இப்போ எடப்பாடி அவர்களை பொறுத்தளவில் ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்க கையை விட்டு விலகி போயிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாங்க அப்படின்றதுக்காக. ஆமாம், மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே விட்டு விலகி போயிட்டாங்க. ஸோ அப்போ இபிஎஸ் என்ன யோசிக்கிறாருன்னா, மேபி நம்ம பாஜகவோட அலைன்ஸை முறிச்சுக்கிட்டோம்னா அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ ரிஸ்க் எடுப்போன்னு ஏடிஎம்கே எடுக்கிறாங்க. அதே மாதிரி விசிகே மாதிரியான கட்சிகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடலான்ற ஒரு பிளானோட ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்க் வந்து கடைசியில் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு, அந்த எஃபோர்ட் வந்து ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. இப்போ பாஜகவை பொறுத்தளவில் அண்ணாமலை அவர்கள் என்ன யோசிக்கிறாருன்னா, லாங் டேர்மில் நம்ம பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னா ஏடிஎம்கேவை நம்ம பலவீனப்படுத்தணும். நீங்கள் ஏடிஎம்கேவோடையே போய் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு வலு சேர்க்குறீங்க. ஏடிஎம்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏடிஎம்கேவுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டாம், நம்ம விலகிடுவோம். நம்ம விலகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. தனித்து நின்னாங்கன்னா அவங்க விழுந்து. இந்தியா கூட்டணியில் எப்படி காங்கிரஸ் வந்து டிஎம்கே பலப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி இங்கே எடுத்துக்கலாமா சார்? ஓரளவுக்கு அப்படி மேபி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பிஜேபி அதனால் என்ன பண்ணுறாங்க, 24ல் அவங்க விலகினதுக்கப்புறம் ஏடிஎம்கே பலவீனப்படுறாங்க. அது பிஜேபிக்கு நல்ல பலனை கொடுத்துச்சு. ஸோ போன எலெக்ஷனில் பார்த்தோன்னா பிஜேபி அலையன்ஸ் வந்து 18% வின் பண்ணுறாங்க, பிஜேபி அரௌண்ட் 10% வின் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தளவில் பாஜகவுக்கு நல்லது எதுன்னு பார்த்தோம்னா தனியாக போகிறது நல்லது. அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக போனீங்கன்னா உங்கள் கட்சியை பலப்படுத்தலாம். அப்புறம் நீங்கள் அதிமுகவோட சேராமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு மாற்று கட்சி, நீங்கள் திமுகலாம் கரப்டான பார்ட்டிஸ், நீங்கள் ஒரு நியாயமான கட்சி அப்படின்ற இமேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டியை பொறுத்தளவில் அவங்களுக்கு வேறு நிறைய கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்கும். குறிப்பாக நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் 24ல் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட்ஸ் வாங்க முடியல. அப்போ நேஷ்னல் லெவலில் இப்போ அவங்களோட தேவை என்னவாக இருக்குன்னா, நமக்கு எப்படியாவது சவுத்தில் இருந்தும் சில சீட்ஸ் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. ஸோ இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, லாங் டேர்மில் நம்ம பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்குறதெல்லாம் இருக்கட்டும், இப்போதைக்கு நமக்கு இம்மீடியட்டாக தேவை என்ன, இங்கிருந்து சில சீட்ஸை நம்ம பெறுவதற்கான வேலைகள் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ சார் இப்போ 24 கூட்டணி தவிர்த்து இப்போ 26க்கான கூட்டணி வந்து என்டிஏ வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க, இடி ரைட் கொடுத்தாங்க. பல முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையன் முதற்கொண்டு பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு அந்த கூட்டணிக்கு வந்து அவரை சம்மதிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடிக்கு உண்மையில அழுத்தம் இருந்துச்சா? இப்போ மேபி அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். பட் நான் எப்படி பார்க்குறது, ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் தான். 2 பேருக்குமே இதில் லாபம் இருக்குது. ஸோ 2 பேருமே சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பட் எந்த இடத்துல அழுத்தம் ஒர்க் ஆகிருக்கலாம்னா, இந்த அலைன்ஸ் ரொம்ப வேகமாக நடக்குது. இப்போ அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறாங்க, எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் மற்ற தலைவர்கள்லாம் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா இங்கே வர வந்ததுக்கப்புறம் அவர் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறாரு, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா மின்னல் வேகத்தில் பட்டுன்னு எல்லாம் நடக்குது. யூஸ்வலாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 மாத காலமாக இழுத்துக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் நடக்கும், இழுபறியான சூழல் இருக்கும்பாங்க. மேபி கூட்டணி ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்ற நியூஸ்லாம் வெளில வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து குயிக்காக பட்டுன்னு அந்த அலைன்ஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ பாஜக அவசரத்தில் இருக்காங்க, இந்த அலைன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேணும் அப்படின்ற அந்த அவசரம் பாஜகவுக்கு இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டோம். 1 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஏடிஎம்கே கேடர்ஸுக்கும் பிஜேபி கேடர்ஸுக்கும் உருவாகணும். அப்போ தான் நல்லா கேம்பெயின்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பிளான் பண்ணி சீக்கிரமாகவே அவங்க அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இடியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஏடிஎம்கே மேலே ப்ரெஷர் போட்டிருக்கலாம். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்படி இருந்தாலுமே
ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் நடந்து தான் ஆகணும். ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து எடப்பாடி அவருக்கு மூஞ்சிலே அந்த ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சு, ஒரு அழுத்தம் தெரிஞ்சு, அவர் வந்து ஒரு வேண்டாத விருப்பில் தான் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு செய்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அமித்ஷா மட்டும்தான் பேசினார், மற்ற தலைவர்கள் யாருமே அந்த இடத்துல பேசலை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ வந்து அந்த தோற்றம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கியாச்சு. பட் நீங்கள் சொன்னது போல் ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாரன்மெண்ட்டில் அந்த ஸ்டேஜை பார்க்கும்போதே ஏதோ எல்லாருமே வேண்டா விருப்பாங்க இருந்த மாதிரி தான் இருந்தது. தொண்டர்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு எழுச்சியெல்லாம் இல்லை. ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகணும், அடுத்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எனர்ஜி, ஒரு புத்துணர்வு அந்த அலையன்ஸ் வந்து ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. அதை சரி பண்ணணும் அவங்க. ஸோ அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதை மேபி அவங்க சரி பண்ணலாம். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அலையன்ஸ் இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. மக்கள் இனி அந்த அலையன்ஸை வாட்ச் பண்ணுவாங்க. பாஜக அதிமுக அலையன்ஸால திமுகவை வீழ்த்த முடியுமா, அதுக்கான சக்தி இந்த அலையன்ஸுக்கு இருக்கா அப்படின்றத மக்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. சார் சக்தி இருக்குதா? அது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அவங்க அடுத்து பண்ணக்கூடிய வேலைகளை வச்சு அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, வெளியில் என்டிகே இருக்காங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வாங்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்தோம்னா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சால்டேட் ஆகுது. அதை தாண்டி வெளியில் டிவிகேவும் என்டிகேவும் இருக்காங்க. என்டிகே மினிமம் 8% வாங்குவாங்க. என்னோட கணிப்பு 10% வரைக்கும் அவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் 8 வாங்குவாங்க. இன்னொரு சைடில் டிவிக்கே மினிமம் 5 வாங்குவாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா ஏறக்குறைய 15% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வெளியே இருக்கு. அதை மீறி இவங்க ஜெயிக்கணும். அது டஃப்பான ஒரு சேலஞ்ச். அது ஜெயிக்க முடியாதுன்னெலாம் சொல்ல வரல, அது டஃப்பான சேலஞ்ச். ஸோ அங்கே தான் என்ன ஆகுதுன்னா, அந்த இமேஜ் வந்து முக்கியம். நீங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் திமுகவை கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், அதுக்கான சக்தி எங்களுக்கு இருக்குன்ற இமேஜை அதிமுகவும் பாஜகவும் ஏற்படுத்தணும். அந்த இமேஜை ஏற்படுத்தினா என்ன ஆகும்னா, மக்கள் வந்து இந்த அலையன்ஸுக்கு தான் ஓட் போடுவாங்க. அவங்க என்டிகே பக்கமோ டிவிகே பக்கமோ போக மாட்டாங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு அவங்க வாக்களிப்பாங்க. பட் அந்த இமேஜை அவங்களால ஏற்படுத்த முடியலன்னா, அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, நாங்கள் டிஎம்கேவை வீழ்த்துவோம் அப்படின்ற அந்த பெர்செப்ஷன் அவங்களால ஏற்படுத்த முடியலன்னா, மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போட்டு யூஸ் இல்லை, நம்ம என்டிகே மாதிரியான ஒரு கட்சிக்கு போடுவோம், அவங்க ஃபியூச்சர்லையாவது பார்த்துப்பாங்க, ஸோ அவங்கள வளர்த்துடுவோம்னு சொல்லி அங்கேருந்து வெளில வருவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. இன்னும் 1 இயர் டைம் இருக்குது. அந்த பெர்செப்ஷனை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அது மக்களோட கையில் இருக்கு. ஆமாம், அது இவங்க கையில் இருக்குது. இவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படி, திமுக எதிர்த்து எப்படி அரசியல் பண்ண போகிறாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அது சார் இன்னொரு விஷயம், அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசின முக்கியமாக ஒரு 2 விஷயத்தை பார்க்க முடியுது. நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிற குறித்து பின்னால் பேசிக்கிறோம், எத்தனை சீட்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க பின்னாடி தான் பேசிக்கிற போகிறாங்க. முதலாக பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிற குறித்து பின்னாடி பேசிக்கிறோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? ஒரு மகாராஷ்டிரா போல் இங்கே இந்தியா தமிழ்நாட்டில் அதான் இப்போ நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா பிஜேபிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது அந்த அலையன்ஸில். ஆமாம், பிஜேபி டாமினண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதனால தான் டக்குனு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நமக்கு அலையன்ஸ் தேவைன்னு முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கான காய்களை நகர்த்துறாங்க, குயிக்காக அலையன்ஸையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே விளையாட்டு பேச்சு எதுவும் வரக்கூடாது, காரியம் நடக்கணுன்ற ஆங்கிளில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் அங்கே இருக்கும்போது சில இடங்களில் ஏடிஎம்கே காம்ப்ரமைஸ் ஆகி தான் போகணும். இல்லை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பிஜேபி போக முடியும். மேபி அந்த அளவுக்கு கூட காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய தேவை ஏடிஎம்கேவுக்கு ஏற்படலாம். ஏன்னா பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கேனால ஜெயிக்க முடியாது, அதே மாதிரி ஏடிஎம்கே இல்லாமல் பிஜேபியும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இங்கே ஏடிஎம்கேவுக்கு இப்போ ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வெற்றியை கூட நம்ம. ஸோ இது அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோத்தாங்கன்னா அடுத்து அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப மோசமாக எதுவும் சொல்லக்கூடாது, பட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை பிஜேபி கிடையாது. இந்த எலெக்ஷன் அவங்க தமிழ்நாட்டில் தோத்தாலும் பிஜேபிக்கு வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஒரு எலெக்ஷன் நம்பி வந்து பிஜேபி கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய கட்சிகள் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் யாருக்கு ரொம்ப அவசியம்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். சொதப்பிட கூடாது இந்த எலெக்ஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது இது யாருக்கு தெரியும்? பிஜேபிக்கும் தெரியும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அவன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஏடிஎம்கேவை ஸ்குவீஸ் பண்ணுவான். ஸோ நமக்கு தெரியல எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் இது போகும்னு தெரியல. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த மாதிரி போகலாமா சார்? வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா விஜய் அதை தான் வந்து அவங்கள்ட்ட ஏடிஎம்கேல வந்து ரிக்வெஸ்ட் பண்ண, அதாவது அவர் டிமாண்டாக வச்சாதான் ஆட்சிலையும் வேணும் அதிகாரத்துலையும் பங்கு வேணும்னு கேட்டதுனால தான் விஜயை வந்து இவங்க தனித்து விட்டுட்டாங்க. விஜயோட ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. விஜயை பொறுத்தளவில் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, பெரிய ஒரு
அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியால் டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லை உண்மையிலே அந்த டிமாண்ட் வச்சாங்களா சார்? அது எனக்கு தெரியல, அது நமக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன், அதெல்லாம் தாண்டி டிவிகே கூட நீங்கள் என்னன்னு சொல்லி உட்காந்து பேசுவீங்க? டிவிகேயோட ஓட் ஷேர் என்ன? அவங்ககிட்ட கேட்டால் 20%ன்றாங்க. நீ அதை பேஸ் பண்ணி உட்காந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்களா? இது ஏடிஎம்கே காரனோட மனசில் என்ன இருக்கும்? மேபி உங்களுக்கு ஒரு 5% ஓட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இல்லையா? ஆனால் கிரவுண்டில் உண்மையிலே அவ்வளோதான் இருக்குதா சார்? எனக்கு என்னமோ 5 to 10 மேக்ஸிமம். நம்ம அண்டர் எஸ்டிமேட் யாரையும் பண்ணக்கூடாது. ஸோ மேபி மேக்ஸிமம் 10 வச்சு, ரியாலிட்டி 5 to 10. ஏன்னா ஓட்ஸ் வந்து டக்குன்னு டிராஸ்டிக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகாது. கொஞ்சம் ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் வந்து இருக்கும். பட் மெஜாரிட்டி ஓட்ஸ் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு 20% ஓட்லாம் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அது பெரிய ஒரு அரசியல் மாற்றம்ங்க. அந்த மாதிரியான அரசியல் மாற்றம் நடக்கணும்னா களத்தில் வேற நிறைய மாற்றங்கள் வரும், பெரிய போராட்டங்கள் வரும், ஜல்லிக்கட்டு போராட்டம் போல நடந்திருக்கும், மக்கள் எழுச்சி நடக்கணும், அதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 20% ஓட்ஸ்லாம் ஷிஃப்ட் ஆகும். இப்போ என்டிகேவுக்கே பாருங்க 1லேருந்து 8க்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இது விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் டக்குன்னு வருவார், வந்த உடனேயும் இது சினிமா கிடையாதுல்ல, சினிமாவில் ஹீரோ வந்து 100 பேர் அடிச்சு போடுற மாதிரி இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வந்து பட்டுன்னு எல்லாத்தையுமே சீனெல்லாம் மாற்றிட முடியாது. சார் விஜய் அவர்கள் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரா இல்லை அவர் தனிச்சு எங்களான்னு முடிவு எடுத்திருக்காரா? அதான் இப்போ அவருக்கு யார் கூட போய் எப்படி அலைன்ஸ் வைப்பார்? ஏடிஎம்கேவோட அலைன்ஸுக்கு போகிறதுல சிக்கல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கணும்னா என்னன்னு சொல்லி அவர் நெகோஷியேட் பண்ணுவார். அவங்க உடனே கேட்பாங்க, ஓகே ஒரு 5% ஓட்டு உங்களுக்கு இருக்குது, அதுக்கு ஏற்ற சீட்ஸ் நீங்கள் வச்சுக்கோன்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட 20% ஓட்டு இருக்கும்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் 5% ஓட்டு இருக்குன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ண கூட ரிஸ்க் தான். ஏன்னா டிவிக்கு கையில் எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னே தெரியாது, அது அன்ப்ரூவன். அது 2ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். ஸோ ரிஸ்க் அங்கே நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிவிகேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டிஎம்கேவோட அவங்க போகவே முடியாது. ஏன்னா ஆமாம், இவங்களோட பொலிட்டிக்ஸ் வந்து வேற. என்டிகேவோட போக முடியாது. ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா திராவிடம் தமிழ் தேசியம்னு ரெண்டையுமே அவங்க கையில் எடுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துச்சு, சீமானவர்கள் தூது போச்சுன்னு அப்படிலாம் பேசுகிறாங்களே சார். எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்கலாம், பட் சீரியஸான ஒரு முரண் அங்கே இருக்குது என்டிகேவுக்கும் டிவிகேவுக்கும். இப்போ என்டிகேவோட ஸ்டாண்ட் என்ன? நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம், தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம், கூட்டணி கிடையாது. ஸோ ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் தமிழ் தேசிய கட்சி இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. இப்போ டிவிக்கு என்ன கட்சி? அவங்க தமிழ் தேசியம் ஒருகன் திராவிடம் ஒருகன் தான் சார் சொல்கிறாங்க. அது ரைட். அப்போ நீங்கள் என்ன இப்போ என்டிகே வந்து நாங்கள் திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டோன்றாங்க, ஆனால் நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கிறீங்களே, அப்போ நீங்கள் ஒரு திராவிட கட்சி தானே. இப்போ திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு, கம்யூனிசம் வேறு, முதலாளித்துவம் வேறு. ரெண்டையும் நீங்கள் ஒரே பொக்கையில் நீங்கள் வைக்க முடியாது, ஒரே பாக்ஸில் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியாது. ரெண்டும் எதிரெதிரான சித்தாந்தங்கள். ஸோ அங்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இதில் உண்மை என்னன்னா டிவிக்கே தமிழ் தேசிய கட்சியும் கிடையாது, திராவிட கட்சியும் கிடையாது, அவங்களுக்கு சித்தாந்தமே கிடையாது. அதுதான் உண்மை. ஐடியாலஜிக்கல் இல்லாத ஒரு ஐடியாலஜி பார்ட்டி தான். ஸோ அப்போ ஐடியாலஜி இல்லாத பார்ட்டி தானே ஒரு அந்த கட்சியோட போய் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன சிக்கல்னா, ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். இன்றைக்கி என்டிகேவால் ஏன் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டு அவன் இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியாது. அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் உங்கள் கேடஸ் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, களத்தில் அதுக்கேற்ற மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கியிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் உடச்சிட்டு போய் நீங்கள் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஐடியாலஜியே இல்லைன்னா உங்களை யார் தடுக்க போறா? நீங்கள் யார் கூட கூட்டணி வைக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்டிகேவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாளைக்கு திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா யாருக்கு பிரச்சனை? அது என்டிகேவுக்கு தான் பிரச்சனை. இவங்களை வளர்த்து விட்ட அந்த அப்போனா டிவிக்கோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும் 26 எலெக்ஷனில்? எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு பெரிய ஃபியூச்சர் கிடையாது. எந்த ஒரு கட்சியும் சித்தாந்தம் கொள்கைகள்லாம் இல்லாமல் உருவாக்கப்படுதுன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இல்லாமல் உருவாக்கப்படுதுன்னா அந்த கட்சி ரொம்ப தூரம் போகாது. நான் எப்படி பார்க்குறேன்னா கமல்ஹாசனோட கட்சியை மாதிரி தான் இது போய் முடிய போகுது. ஆனால் கமல் வேற, விஜய் வேற. இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸே வேற. இவ்வளோ டைம் லைட் கிடைக்கல, மீடியா லைட் எதுவுமே கமலுக்கு கிடைக்கல. ஆனால் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல. ஒரே டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி கமலை விட ஒரு பெரிய ஸ்டார், ஆனால் 2 பேருக்கும் சித்தாந்தம் கிடையாது. சென்டரிசம்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது. நீங்கள் சென்டர்லலாம் இருக்க முடியாது, அப்படி சித்தாந்தம் கிடையாது. அதே மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது. ஸோ கமலஹாசன் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அரௌண்ட் ஒரு 3% ஓட்ஸ் வாங்கினார். விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி கமலை விட பெரிய ஆக்டர். ஸோ மேபி ஒரு 5 to 8% ஓட்ஸ் வேணால் விஜய் வாங்கலாம். செகண்ட் எலெக்ஷனில் கமலுக்கு என்ன நடந்தோ அதே தான் நடக்கும். அடுத்த எலெக்ஷனில் விஜய் இருக்க மாட்டார். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ மாற்று அரசியல் வேணும்னு நினச்சிட்டு சிலவங்க விஜய்க்கு ஓட் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் புரிஞ்சிடும் இவர் மாற்று கிடையாது, இவருக்கு
ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற விஷயம் புரிஞ்சிடும். ஸோ அவங்களும் ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. சித்தாந்தம் கொள்கையெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொசைட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு பெரிய ஒரு சிஸ்டமிக் சேஞ்சுமாங்கல்ல, என்டையர் திராவிடத்தை நான் புரட்டி போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் கொள்கை வேணும். அதுக்கு அடித்தளமாக நீங்கள் வரலாறை மீட்டெடுக்கணும், ஒரு கலாச்சார பண்பாடு ரீதியான வேலைகள்லாம் கிரவுண்டில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு அரசியல் மாற்றமே கொண்டு வரும். இது எல்லாமே என்டிகே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பெரிய ஐடியாலஜி இருக்குது. டிஎம்கேக்கு எப்படி திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி பெருசாக இருக்குதோ, பிஜேபிக்கு எப்படி இந்துத்துவாங்கிற ஒரு ஐடியாலஜி பெருசாக இருக்கிறோ, நாம் தமிழருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து பெருசாக வச்சுருக்காங்க. 26 தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு 10% ஓட்ஸ் வரைக்கும் அவங்க வின் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். சீட்ஸ் எங்கேயாவது இதாகுமா சார்? சீட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்காதுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 10% ஓட்ஸ் வச்சுட்டு சீட்ஸ் வந்து ஜெயிக்க முடியாது. சீட்ஸ் ஜெயிக்கணும்னா ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு 30 to 40% ஓட்ஸ் வந்து வின் பண்ணணும் மினிமம். நான் சொல்கிறேன், சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் நீங்கள் 30% ஓட்ஸ் இருந்தால் ஜெயிக்க முடியும். பட் அது கூட கஷ்டம் தான். ஒரு 35% ஓட்ஸுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து சீட்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். அந்த இடத்துக்கு இன்னும் என்டிகே வரல. ஸோ அதனால் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. பட் டெஃபினட்டாக ஒரு 10% ஓட்ஸ் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். அது பெரிய ஒரு நம்பர் தான். ரெண்டாவது, நான் சொன்ன இன்னொரு ஃபேக்டர் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, என்டிகேவுக்கு எவ்வளோ ஓட்ஸ் வரப்போகுது அப்படின்றது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்த விஷயம் அது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்காக தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பிஜேபியும் அப்படி தான், ஏடிஎம்கேவும் அப்படி தான், டிவிகேவும் அப்படி தான், என்டிகேவும் அப்படி தான். ஸோ இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து சரியாக ஜெல் ஆகாமல், அவங்களுக்குள்ள சரியான கோஆர்டினேஷன் இல்லாமல், சரியான ஒரு அந்த இமேஜ் அவங்களால பில்ட் பண்ண முடியலன்னா மக்கள் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆவாங்க. அதே இது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஜெல் ஆயிடுச்சு, நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். என்னதான் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் 8க்கு கீழே போகாதுன்னு நான் பார்க்குறேன். மினிமம் 8 வாங்குவாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போகலாம். இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிறது எப்படி சார் அணுக முடியும்? தேர்தலில் பல கட்சிகள் போட்டி போடுவாங்க. 4 முனை போட்டி அப்படிங்கும்போது என்டிகே, டிவிகே, ஏடிஎம்கே அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ் இருக்கும்போது ஓட்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது டிஎம்கே தானே சார் நீங்கள் வெற்றி பெறப்போகுது? ஆமாம், இப்போதைக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா, இதில் 4 முனை போட்டினா டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 5 முனை போட்டினா இன்னும் ரொம்ப அட்வான்டேஜ் அது. இப்போ ஏடிஎம்கே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, பிஜேபியும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த 5 முனை போட்டியாக இருந்ததை இப்போ 4 முனை போட்டியாக அவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, என்டிகேவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நியூஸ் நான் இன்னைக்கு கூட நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி என்டிகேவை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை ஆமாம் ஏடிஎம்கே அந்த முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக சைதை துரைசாமி அவர்கள் சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறேன். நடக்காது, அது நடக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கூட்டணியை நானும் நீங்களும் வைக்கணும்னா அதில் எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல. இல்லை நம்ம திமுகவை வீழ்த்தணும் அதுக்காக நம்ம இந்த கூட்டணி வைக்கணும் அப்படின்னு வரமாட்டோம். கூட்டணியில் எனக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல. இப்போ என்டிகே போய் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம்? சரி, நீங்கள் சொல்கிறீங்க திமுகவை வீழ்த்தணும், திமுக ஒரு தீய சக்தியை வீழ்த்தணும், அது ரைட்டு. ஆனால் எனக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ நாளாக திராவிடம் மோசம்னு சொல்லி கட்சியை வளர்த்துருக்கேன், ஒரு ஓட் பேஸை பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் போய் ஏடிஎம்கேயோட போய் சேர்ந்தேன்னா என்னோட ஓட்டஸே அதிருப்தி ஆவாங்கல்ல. அப்போ எனக்கு அடி விழுதுல்ல. ஏன் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கணும்? என் கட்சியை வளர்க்குற வேலையை நான் பார்ப்பேனா, இல்லை திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கட்சியை அழிச்சுப்பேனா? சார், இது கலைஞர் அவர்கள் வந்து நல்லா சார் குறைந்தபட்ச ஓட் ஷேரிங் கேண்டி நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம், அந்த மாதிரி இவங்க நகர்ந்தாங்கன்னா இவங்க ஈஸியாக வெற்றி பெறுவாங்க, சீட்டெலாம் கிடைக்கும் சார் ஷார்ட் டைமில். சீட் வந்து கிடைக்கும். இப்போ உங்கள் ஐடியாலஜி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஏடிஎம்கேவோட போய் இல்லாட்டி திமுகவோடையோ பாஜகவோட அலைன்ஸ் வைக்கிறீங்கன்னா உங்கள் ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணால் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, ஓகே, 26 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு 10 சீட் கிடச்சிருச்சுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் 31 என்ன ஆகும்? இப்போ எப்படி டிஎம்கேவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கோ அதே மாதிரி 31 ஏடிஎம்கேவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். மக்கள் ஏடிஎம்கே மேலே கோபமாக இருப்பாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, 2 பேருமே கரப்டான பார்ட்டிஸ் தான். ஸோ நேச்சுரலாக 31 மக்கள் அப்போ அதிமுக மேலே கோபமாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதிமுகவோட அலைன்ஸ் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. நீங்கள் தனியாக போவீங்க. திமுகவோடையும் அலைன்ஸ் வைக்க முடியாது, தனியாக போவீங்க. தனியாக போகும்போது அப்போ இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு நீங்கள் திரும்ப வருவீங்க. ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிருக்கும், உங்களை மாற்றா பார்க்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ உங்களோட கிரெடிபிலிட்டி நீங்கள் இழந்துடுவீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் இன்னையை விட வீக்காக இருப்பீங்க. அதனால எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? அதை எடுக்க மாட்டாங்க. இது சீமான் அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் கண்டிப்பாக அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். அதனால தான் அவர் ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் மீடியாவில் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
கேண்டிடேட்ஸையும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் அது கரெக்டாக அந்த கேண்டிடேட்ஸ் போகிறது இன்னும் ஓராண்டுகள் இருக்குது. இப்போ உடனே அவங்க வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிறது அது சரியான ஒரு அரசியல் தந்திரமாக இருக்குமா? அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது போடலைன்னா இந்த பேச்சுக்கள்லாம் இன்னும் அதிகமாகும். இப்போ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது கேண்டிடேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டே போட்டாச்சுன்னா அவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் என்டிகே கேண்டிடேட்ஸை சீக்கிரம் போடுறது நல்ல ஒரு விஷயம் தான். ப்ளஸ் நான் இப்போ என்டிகேயில் இடுமாவனம் கார்த்திக் அவர்களோட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது, எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி சீக்கிரமாகவே போட்டுருவோம். ஸோ அப்படி போடும்போது அது ஒரு ட்ரெடிஷனாகவே வச்சுருக்கோம், ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த பார்வையிலேருந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பண்ண அந்த விஷயத்தை தான் என்டிகே பண்ணுறாங்க இப்போ. சார் ஒரு லாஸ்ட் கொஸ்டின், பாமக வந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் தான் தலைவர்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து பதவியை திரும்ப வாங்கிக்கிட்டாரு. அன்புமணி ராமதாஸை செயல் தலைவரை வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இப்போ எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக படலை. அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கல. இப்போ வந்து அது ஒரு ஃபேமிலி மேட்ரு தான். இப்போ பாமகன்ற ஒரு கட்சி வந்து அது ஒரு குடும்பத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குள்ள சில சண்டை, அந்த கட்சியில் யார் பவர்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் மாதிரி தான் அது இருக்குது. ஸோ அது நமக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. ஏன் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ 2 அணியாக பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் சீல் ஆயிடுச்சு, இன்னொரு சைடில் டிஎம்கே அவங்க அலைன்ஸோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த 2 அலைன்ஸில் எங்கே போகணும் அப்படின்றது தான் இப்போ பாமக கையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பிஜேபி ஏடிஎம்கே தனியாக இருக்கும்போது அப்போ சிக்கல் 3 இடத்துல எங்கே. ஆமாம், இப்போ அலையன்ஸ் வந்து 2ஆக போயிடுச்சு. இப்போ பிஎம்கேக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு கிடையாது. அவங்க ஏடிஎம்கே பிஜேபியோட தான் போய் ஆகணும். ஏன்னா டிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவில் அங்கே பெரிய ஒரு க்ரௌட் இருக்குது. விசிகே அவங்க இலக்கவும் இது பண்ண மாட்டாங்க, விசிகேவை இலக்கவும் விரும்ப மாட்டாங்க. ப்ளஸ் அந்த விசிகேவை பொறுத்தளவில் இன்னும் கொஞ்சம் கூட ஜெல் ஆகிட்டாங்க. டிஎம்கேவோட நல்லா ஜெல் ஆகிட்டாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் பிஎம்கே உள்ளே விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 சீட் கொடுக்கணும். அதை கொடுக்க முடியுமா? அவ்வளோ சீட்ஸ் டிஎம்கே கிட்ட இருக்கா? இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபி தான். அங்கே தான் போக முடியும். ஸோ அதனால் இங்கே உள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தாது. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து